நம்ம இப்போ இட்லி பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். பெருங்காயம், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது, போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய். எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் சும்மா தான் வறுக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். நல்லா கலர் மாறின உடனே நம்ம பார்க்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு. நம்ம தீயை கம்மியில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா ஒன்று போல் வறுக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் வறுந்துருக்கும், ஒரு பக்கம் தீஞ்சிரும், ஒரு பக்கம் வேகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து நம்ம சிறு தீயில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். எள்ளு எடுத்துக்கலாம். எள்ளு இந்த மாதிரி படபடன்னு பொரிஞ்ச உடனே எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வறுந்து வந்துடுச்சு பெருங்காயம். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுந்து வந்துடுச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பம் தான். விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு தோலோடு போட்டு வறுத்துக்கலாம். இதுவும் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான். நான் எப்பவுமே போடுவேன். நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது அவங்கவுங்க விருப்பம்தான். இது போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் போட்டால் அரிசி இதெல்லாம் போட்டாக்கா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், வறுந்துச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெய் ஊற்றி கூட வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்தாக்க உடனே காலி பண்ணிடணும். அதனால தான் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாத வறுக்கிறோம். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்